ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மோனிகா. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணிட்டேன். குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட்டேன். டிஃபன் சாப்பிட்டு பீக்கங்காய் குழம்பு செய்யலாம் தான் செஞ்சேன். ஃபஸ்ட்டு கேஸ் பற்ற வச்சுட்டு ஒரு கிண்ணம் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். போட்டு பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மறுபடியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் பீக்கங்காய் போட்டுக்கலாம். பீக்கங்காய் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மீடியமில் வச்சு விட்டுறலாம். மீடியமில் வச்சோம்னா நல்லா தண்ணி இறங்கிடும். தண்ணி இறங்கி நல்லா குழம்பு வற்றிடும். இந்த மாதிரி குழம்பு நல்லா எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறம் மிளகா பொடி கொஞ்சம் தனியாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பு சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் பால் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். பீக்கங்காய் குழம்பு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி செய்வீங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். விட்டு பார்த்தா ஒரு 5 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆயிரும். பூண்டு 2 தட்டி போட்டுக்கலாம். போட்டு இனி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு இறக்கிடலாம். பீக்கங்காய் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.